ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சோம்பு, கருவேப்பிலை, வத்தல் தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். 1/4 கிலோ தக்காளியை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ கட் பண்ண தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மூடி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கணும், அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும். நம்ம மூடி வச்சு வதக்கினோம்னா டக்குன்னு வதங்கிடும். இப்போ நான் குக்கரில் இருந்ததை ஒரு கடாய்க்கு மாற்றிட்டேன். நல்லா தக்காளியை வதக்கிட்டு ஒரு பாத்திரத்தில், வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ சிக்கன் குழம்பு மசாலா 1/2 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா 2 ஸ்பூன், தேவையான அளவு கல் உப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டோம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கால் கிலோ கடலைப்பருப்பு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வேக வச்ச பருப்பையும் இப்போ கலந்து விட்டுக்கலாம். இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தக்காளி கடலைப்பருப்பு கிரேவி தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சிக்கன் குழம்பு மசாலா தூள் சேர்த்து பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது சாதம், சப்பாத்தி இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான நம்மளோட கடலைப்பருப்பு தக்காளி சேர்த்து பண்ணின கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். தக்காளியோடு சேர்த்து கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.